இந்த மாதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை எடுத்து நான் எழுதி வைத்திருக்கிறேன். த ப்ராமிஸ் வேர்ட், ஜூன் மந்த் ப்ராமிஸ் வேர்டுன்னு சொல்லி 3-4 வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஜப நேரங்களில் அந்த வார்த்தைகளை எல்லாம் நான் எடுத்து எழுதி வைத்திருந்தேன். ஆனாலும் மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் படிக்கும்போது இந்த வார்த்தையை எனக்கு மீண்டுமாய் கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்தார். எ ப்ராமிஸ் வேர்ட் ஆஃப் என்கரேஜ், உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. அல்லேலூயா. என்கரேஜ் பண்ணுறார் ஆண்டவர் உங்களை இந்த மாதத்தில். அல்லேலூயா. சோதனை சோர்வு இல்லாமல் கலக்கம் இல்லாமல் வரும், எல்லாம் வரும், வராதது இருக்காது, வரும். ஆனால் அதற்கு மத்தியிலேயும் உங்கள் உற்சாகத்தின் ஆவினால் கர்த்தர் நிரப்பப் போகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதே என்று ஆண்டவர் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன? சோர்ந்து போகக்கூடிய காரியங்கள் வருமா வராதா? வரும். ஆனால் நீங்கள் கலங்காதீங்க. காரணம் என்ன? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிச்சுட்டு நல்ல மீண்டும் ஒரு விசை அதை திரும்பமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். அது ரொம்ப அப்படி நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன பண்ணும்? ஒரு மனுஷன் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஆகினால அந்த வார்த்தையை வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28:20. இங்கே தான் நான் வாசிக்கணும். தேவனாகிய கர்த்தர் என்னும் தேவன், என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். அதை வாசிங்க இன்னொரு வாட்டி. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் என்னோடு இருப்பார். அல்லேலூயா. உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் என்னும் தேவன் என் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. உங்களோடு இருக்க போகிறார். ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். நீ போகும்பொழுது வரும்பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பலன் கொண்டு தைரியமாய் காரியத்தை நடப்பி. இந்த மாதத்தில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம், ஒருவேளை செய்ய முடியாமல் இருக்கலாம், செய்ய நினைத்து அதை செய்யக்கூடாத சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியம் கண்டிப்பாக செய், தடைப்படாது. அல்லேலூயா. அந்த காரியம் என்ன ஆகாது? தடைப்படாது. காரியத்தை நடப்பி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீ செய்மா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த காரியம் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த காரியத்தை நீ நடப்பி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாருக்கும் உற்சாகம் இல்லையோ? உற்சாகத்தோடு கேளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தை உங்களிலே கிரியை செய்யும். அல்லேலூயா. ஏப்ரல் மாதம் அந்த வசனம் எரேமியாவின் புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, உன்னை நான் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுவேன்னு சொன்னார்ல, அதை படித்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் மருமக சொன்னான், என்னம்மா எப்படி படிக்கிறீங்க இந்த வார்த்தை? படித்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதையே படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னு தெரியல. பாருங்கள், அந்த மாதத்தில் தான் என்னை கர்த்தர் ஜீவனோடு கொண்டு வந்தார். அல்லேலூயா. பத்திரமா பாதுகாப்பேன்னு சொன்னார். 3 முறை ஜீவன் போயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. ஆனாலும் அவர் வார்த்தை பொய்யாச்சா? அவர் வார்த்தை பொய்யாயிருச்சா? அவர் வார்த்தை உண்மையாக இருந்ததா பொய்யாச்சா? திரும்ப பத்திரமா கொண்டு வந்தாரா? பத்திரமா பாதுகாத்தாரா? உங்களை எல்லாரையும் பத்திரமா பாதுகாத்தாரா? சுஜித்ராவை பத்திரமா பாதுகாத்தார். பெரிய தீங்கிலிருந்து சிறு காயத்தை கொடுத்து பத்திரமாய் பாதுகாத்தார். அதே போல் அருமையான பிரதீபாவை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். இந்த காலர் போனில் அடிபட்டுருக்குதுங்க. கொஞ்சம் இங்கே படுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல லைட்டாக அடிபட்டு பிள்ளையை பத்திரமாய் பாதுகாத்தார். அல்லேலூயா. அதே போல் தான் இந்த மாதத்துலேயும் நீங்கள் செய்ய போகிற காரியத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அன்பு மகனே மகளே, நீ தைரியமாய் செய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சாலமோனு சின்ன வயசு, அவங்ககிட்ட போய் இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்பு கொடுக்குறோமேன்னு தெரியும். தாவீதுக்கு தெரியும்.
யாருக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்பு கொடுத்தா செய்வாங்க என்று தாவீதுக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். அதனால் சாலமோனை கூப்பிட்டு பெரிய தேவாலயத்தை கட்டுவதற்கு கொடுக்குறாரு அந்த பொறுப்பை. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, என்னப்பா நீங்கள் சின்ன பையன், அவங்ககிட்ட போய் இந்த பொறுப்பு கொடுக்குறீங்களே. ஆனால் கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. சிறு காரியத்தை கொண்டு சிறு கல்லை கொண்டு பெரிய கோலியாத்தை வீழ்த்த கர்த்தரால் முடியும்னா, சின்ன மகனை கொண்டு பெரிய ஆலயத்தை கட்ட முடியுமா, முடியாதா? அல்லேலூயா. அன்பு மகளே, உன்னை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். நீ நினைக்கலாம் என்னால் என்ன முடியும். அன்பு தம்பியே, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற என்னால் என்ன முடியும்னு, உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. சாதிக்க முடியாது என்று நினைக்கிற அந்த காரியத்தை சாதிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. இது முடியாது, இது நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை உன்னை கொண்டு தான் நடத்த போகிறார். அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். நீ கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் உனக்கு வெளிப்பாடை கொடுக்க போகிறார். நீ தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடும்போது தேவ தரிசனத்தினால் உன்னை நிரப்ப போகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ நடப்பி, காரியத்தை நடப்பி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். நீ காரியத்தை நடப்பி, பயப்படாதே, பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்கிறார். அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆலயம் தீக்காடாய் போய் கிடக்கிறது, அதை கட்டணும். அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், அவன் கட்டும்படியாக போகிறான். ஆனால் அவனுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியாக அங்கே 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. யார் அந்த 2 மனிதர்? சன்பல்லாத்தும் தோபியாவும். 2 பேர் என்ன சொல்கிறாங்க? அந்த வசனத்தை கூட நம்ம வாசித்து பார்க்கலாமா? நெகேமியாவின் புஸ்தகம் 4:1 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ என்ன? சத்தி தண்ணி எடு. ஆ ஆ சுட்டெரித்து போடப்பட்ட கற்களுக்கு இவர்கள் உயிர் கொடுப்பார்களோ சொன்னார்கள். என்னப்பா அங்கே சுட்டெரித்து போட்டிருக்குது, அந்த கல்லுக்கு போய் இவங்களால் உயிர் கொடுக்க முடியுமா? இவங்க போய் அங்கே கட்ட போகிறாங்களா, இவங்களால் கட்ட முடியுமா என்றெல்லாம் சொல்லி அவனை பார்த்து என்ன செய்கிறாங்க? ஏளனமாய் பேசுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார், அவர்களோடு கூட இருக்கிறார். இந்த யூதர்கள் கட்டினா என்ன? ஒரு நரி ஏறி போனால் அந்த கல் என்ன பண்ணும்? கீழே எழுந்து விடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கட்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கட்டு, உன்னோடு இருக்கிறவர் நான். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் சொல்கிறார், நீ கட்டு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நரி ஏறி போனால் விழுந்துற அளவுக்கெல்லாம் அவங்க கட்ட மாட்டாங்க, அதை காட்டிலும் அற்புதமாய் கட்டுவார்கள். அன்பு சகோதரியே, நீ செய்ய போகிற காரியத்தை குறித்து உன் வீட்டில் இருக்கிறவங்களே உன்னை பார்த்து சொல்லுவாங்க, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? நீ ஜெபிக்கிறதுனால எல்லாம் நடந்துருமா? நீ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறதுனால எல்லாம் வந்துருமா? ஓடிக்கிட்டே இருக்கிற, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற, என்ன நடந்துச்சு என்று டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ கட்டுவாய், நீ கட்டுவாய், நீ பெரிய காரியத்தை செய்வாய். உன்னால் முடியும், உன்னால் முடியும். மனுஷரால் கூடாதான், தேவனால் கூடும். தேவனால் கூடும், என்னால் கூடுமா? அவர் உன்னோடு கூட இருக்கிறார், அது கூடும். அல்லேலூயா. அவர் உன்னோடு இருக்கிறார், ஆகினால் அது நடக்கும். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், ஆகினால் எளிதாய் நீ அதை செய்வாய். அல்லேலூயா. அவங்க எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அவர்கள் வழியிலே வரும்பொழுது அவர்களை கர்த்தர் யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 வாசிங்க.
அனுப்பி விட்டுட்டான் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போய் தேவனுக்கு ஆராதனை செஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணாங்க? வெறுமையாய் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அனுப்பவில்லை. ஆண்டவர் சொன்னார், அயல் வீட்டுக்காரர்கள் இடத்துல போய் நகைகள்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க, ஆடை ஆபரணங்களை கேட்டு வாங்கிக்கோங்க, அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் இரவலாய் கேட்டு வாங்கிக்கோங்க என்று சொல்லி வாங்க சொல்லி அவர்களை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீ வெறுமையாக இருக்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு எல்லாம் கிடைக்கும். வெறுமையாக இருக்கிற உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. வெறுமையாக இருக்கிற என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற உன்னை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெறுமையானவன் அல்ல, ஒன்றுமில்லாதவன் அல்ல, உன்னை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நினைக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். பார்வை என்ன பண்ண, அவங்க போனது தெரிஞ்ச உடனே, இப்போ நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் அனுப்பி விட்டுட்டீங்களேன்னு கூட இருக்கிறவன்லாம் சொன்ன உடனே 600 பேரை தெரிந்து கொண்டு ரதங்களை பூட்டி கொண்டு இவர்களை பின்தொடர்ந்து வருகிறான். அல்லேலூயா. பின்தொடர்ந்து இவர்களை பிடித்து கொண்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி வரும்பொழுது கர்த்தரிடத்தில் ஜனங்கள், மோசேயினிடத்தில் ஜனங்க கேட்குறாங்க, மோசே, எங்களுக்கு எகிப்தில் பிரேத கல்லறை இல்லை என்றா இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு வந்தீர்? இங்கே என்ன இருக்குது? சிவந்த சமுத்திரம் நிற்குது, பின்னாடி பார்வோன் வரான், நாங்கள் எந்த வழியில் போய் தப்பிக்க முடியும்? இங்கே கொண்டு வந்துட்டீரே என்று சொல்லி மோசேக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மோசே சொல்கிறான், 14வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த மாதம் நான் என்ன செய்ய போகிறேன், என்ன நடக்க போகுது, என்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ நின்று கொண்டு பார். இந்த மாதத்தில் நின்று கொண்டு பார், கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பின்னாடி வரானே, அவனுக்கு முன்பாக கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வந்தாலும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகினாலே நீ அவனுக்கு பயப்படாத, இன்றைக்கு நின்று கொண்டு பார், உனக்கு ஒரு ரட்சிப்பு உருவாக போகிறது. கர்த்தர் உனக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்க போகிறார். அது எந்த ரட்சிப்பு? வேறு காரியங்கள்லேருந்து வெளியே வர முடியாதபடி உங்களுக்கு ஒரு காரியம் இருக்குமானால், ஐயோ இந்த காரியத்தில் நான் எப்படி வரப்போகிறேன், இது என்னை ஆழ்த்தி போடுகிறது என்று நினைப்பாயானால், கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு அந்த காரியத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரப்போகிறது. விடுதலை பெற முடியாத காரியம் இருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய காரியத்திலேருந்து விடுதலை பெற முடியல. நீ கர்த்தரிடத்தில் இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துப்பார், கர்த்தர் அதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. ஜெயத்தை கட்டளையிடுவார். கர்த்தரால் ஆகாததுன்னு ஒன்றுமே இல்லை. அவர் நிச்சயம் உங்களை விடுவிப்பார். சமுத்திரம் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் மோசே புலம்புறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை நான் இப்போ என்ன செய்வேன், ஜனங்கள்லாம் இப்படி புலம்புறாங்களே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அடுத்த வசனம் வாசிங்க. அதுக்கு முன்னாடி வசனம். என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஆண்டவர் கேட்குறாரு மோசையை பார்த்து, மோசே, உனக்கு நான் இவ்வளோ அதிகாரங்களை கொடுத்து பார்வோன் முன்பாக 10 அதிசயங்களை செய்ய வைத்து அங்கேருந்து உன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன், இந்த சிவந்த சமுத்திரத்தை நான் கடந்து போக செய்ய மாட்டேனா? பார்வோன் இருதயத்தையும் கடினப்படுத்தினவர் நான் தான். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி அவனை இங்கே கொண்டு வந்தவரும் நான் தான். அல்லேலூயா. ஏன்? அவனை அழிக்கும்படியாக. உன் சத்துரு எப்போ இருந்தாலும் உனக்கு பின்னால் தொடர்ந்து வந்து உன்னை அழிப்பான் என்று நினைத்து அவனை முழுமையாக சங்கரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி அவருக்கு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் பிசாசு போராடி கொண்டிருக்கிறானே, அந்த பிசாசை கர்த்தர் அழிக்கும்படிக்கு உனக்கு ஒரு போராட்டத்தை இப்போ கொடுத்துருக்கிறார். அந்த போராட்டத்தில் நீ அழிந்து போகிறதில்ல, அந்த கஷ்டத்தில் நீ அழிந்து போகிறதில்ல. அதற்கு மாறாக உன்னை பின்தொடர்ந்து வர்ற பிசாசை கர்த்தர் அழிக்க போகிறார். அல்லேலூயா. சிவந்த சமுத்திரம் நிற்குது, ஆண்டவரே நான் எப்படி கடந்து போக போகிறேன்? எங்களுக்கு பிரேத கல்லறையில் கொடுத்திருக்கிறார், ஜெபம் என்னும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஜெபம் என்னும் திறவுகோலை கொடுத்திருக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய கர்த்தர்
அந்த வார்த்தையும் அந்த அதிகாரத்தையும் உங்கள் கையில் கொடுத்துருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணல, அதை உபயோகப்படுத்தலை. இந்த மாதம் அதை உபயோகப்படுத்துங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அந்த அதிகாரத்தை இந்த மாதத்தில் நீ உபயோகப்படுத்து, நான் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். மோசையை பார்த்து சொன்னார், உங்கள்கிட்ட என்னப்பா கொடுத்துருக்கேன், நீ ஏன் பயப்படுற, உன் கோலை சமுத்திரம் மேல் நீட்டு என்று சொன்னார். அல்லேலூயா. அன்பு மகளே, மகனே, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை உன் பிரச்சனைக்கு நேராக நீட்டு. கர்த்தர் சொல்கிறாரு, எந்த பிரச்சனை உன்னை மடங்கெடுத்து போடுகிறதோ, எந்த பிரச்சனை உன்னை மேலே வரக்கூடாதபடிக்கு உன்னை தாழ்த்தி போடுகிறதோ, அந்த பிரச்சனைக்கு நேராக உன் கையை நீட்டி நீ ஜெபம் பண்ணு. நீ நீட்டி ஜெபிக்கும்போது அந்த பிரச்சனை ரெண்டாய் பிரியும். அல்லேலூயா. சமுத்திரத்தை பிரித்த ஆண்டவருக்கு உன் பிரச்சனையை பிரிக்க முடியாதா? சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் பிரித்து ஒரு ராத்திரியில் கர்த்தர் என்ன பண்ணாராம், சமுத்திரத்தையே பிளந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிளந்து எப்படி போனாங்க, அவங்க வெட்டாந்தரையிலே நடப்பது போல் நடந்தாங்க. மற்றவங்களுக்கு சமுத்திரம், உனக்கு வெட்டாந்தரை. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு பெரிய பாரம், உனக்கு பாரம் இல்லை. அந்த வழியிலே லகுவாய் போக உனக்கு கர்த்தர் விஸ்தாரமான வழியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, எதை குறித்து நீ பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் அவன் சொல்லும்போது சொல்கிறான், தேவனாகிய கர்த்தர் என்னும் தேவன், என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் என்னும் தேவன், என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானா என்ன, அவர் இருக்கும்போது சிவந்த சமுத்திரம் ஒன்றும் பண்ணாது. அவர் இருக்கும்போது செங்கடல் உன்னை ஒன்று மூடி போடாது. நீ அதை எளிதாய் கடந்து போவாய். அவங்க எளிதாக கடந்து போனாங்க. இவன் என்ன பண்ணான், பின்னாடியே போய் அவங்கள பிடிச்சிடலான்னு வந்தான். கர்த்தர் அந்த வண்டியின் ரதத்தின் அதில் என்ன இருக்கும், வண்டி சக்கரத்தில் ஒரு கடை ஆணி போட்டிருப்பாங்க. அதை கர்த்தர் கழட்டி விட்டுட்டார். கழட்டி விட்ட உடனே அந்த வண்டி போக முடியாதபடி நடு வழியிலே கடலில் வந்த உடனே அதுக்கு ஆணி கழண்டு போயிடுச்சு. வண்டிகள் எல்லாம் அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணார், இந்த பக்கமாக நீ திரும்பி பாருனார். திரும்பி பார்த்தா அந்த கடல் ஓங்கி தான் ரெண்டு பக்கமும் நின்று அந்த கடல் என்ன பண்ண, செங்கடல் திரும்ப இவன் பக்கம் கூடி நின்றது. கூடி நின்ற உடனே அவனை மூடி போட்டது. அவனும் அவனோடு கூட வந்த 600 பேரும் அந்த இடத்துல மரித்து போனார்கள். சந்தோஷமே இல்லை. உனக்கு பின்னால் வந்துக்கிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மூடி போட போகிறார். இந்த மாதத்தில் நீ கடந்து போக முடியாத அந்த பாதையை கர்த்தர் உனக்கு கடக்கும்படியாக கிருபை கொடுக்குறார். நீ பார்க்குற உனக்கு பெரிதாய் நிற்குது, அதை கர்த்தர் சொல்லுறான், நீ லகுவாக கடக்க போகிற. உனக்கு முன்னால் செங்கடல் நிற்குதா, செங்கடலை பார்த்து பயப்படாத. அதை வற்றி போக செய்ய கர்த்தரால் ஆகும். உன் கோலை உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிற கோல் என்ன தெரியுமா, ஜபம். யாருமே திறக்கக்கூடாத ஒரு பூட்டை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. பூட்ட முடியாத சாவியை கர்த்தர், திறக்க முடியாததையும் கர்த்தர் திறப்பார், பூட்ட முடியாதையும் பூட்டுவார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் சொல்கிறார், நீ என்ன செய்ய பார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். கர்த்தர் உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்திலே மூடி போடுவார். கர்த்தர் உன்னை ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஜெயம் உனக்கு இந்த மாதத்தில் ஜெயம். பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ கலங்காத. கர்த்தர் அவர்களை காக்கும்படி என்ன பண்ணாராம், முன்னாடி போய் இருந்த தேவ தூதர்கள் பின்னாடி வந்தாங்களாம். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான தேவன். உன்னை காப்பதற்காக தேவ தூதர்கள் முன்னாடி போயிட்டு இருந்தவங்க பின்னாடி எதிராளி உன்னை தொடக்கூடாதுன்னு பின்னாடி உனக்கு நிழலாய் வந்து நிற்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு என்ன வந்துச்சு தெரியுங்களா, மேகமும் மந்தாரமும் இருளும் வந்துச்சு இந்த இவங்களுக்கு. யாருக்கு, எகிப்தியருக்கு. ஆனால் இஸ்ரவேலருக்கோ கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து வெளிச்சத்திலே நடக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அன்பு மகனே, உன்னை பின்தொடர்ந்து வருகிற எந்த காரியமானாலும் சரி, அந்த காரியத்தில் கர்த்தர் உனக்கு இந்த மாதத்தில் ஜெயம் கொடுக்க போகிறார். நான் ஜெயம் இல்லாமல் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னால் விடுதலை இல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதத்தில் விடுதலை கிடைக்கிறது. இந்த மாதத்தில் ஜெயம் உண்டாகிறது. பாஸ்டம்மால் பேச முடியல, நான் மெதுவாக தான் பேசுகிறேன், ஆனாலும் ஆழ்ந்த சத்தியம் அதில் இருக்கிறது. அல்லேலூயா. முன்ன மாதிரி இருந்தால் இந்த சத்தியம் வேறு மாதிரி போயிருக்கும். ஆனால் முன்ன மாதிரி என்னால் பேச முடியல. என் ஆற்று 40% தான் வேலை பார்க்குதான்.
எனக்கு அனுப்பியிருக்கிற அந்த பிளட்டோட வேல்யூ 40%. ஆனால் என்னால் சத்தமாகவும் பேச முடியல, கொஞ்சம் நேரம் கூடுதலாகவும் பேச முடியல. ஆனால் தேவனிடத்தில் இரவெல்லாம் ஜெபித்தேன். நான் செய்தி கொடுக்கணும், எனக்கு இந்த இருமல் வரக்கூடாது, நான் என் தேவ பிள்ளைகளுக்கு மன்னாவை கொடுக்கணும், எனக்கு பலன் தாங்கன்னு ராத்திரியில் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதம் எந்த அற்புதத்தை, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் மிகுந்த பாரத்தோடு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். பார்வோனின் சேனை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் எதிரே தெரிந்தாலும், பார்வோனின் சேனை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் எதிரே தெரிந்தாலும், செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தருடன் வருவார். ஒரு சேதமின்றி நம்மை நடத்திடுவார். செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தருடன் வருவார். ஒரு சேதமின்றி நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தர் இயேசு உடன் வருவாரே, கானானை களிப்புடன் சேர்ந்திடுவோம். கர்த்தர் இயேசு உடன் வருவாரே, கானானை களிப்புடன் சேர்ந்திடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். வனாந்திர வழியே நடத்திடுவார், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். வனாந்திர வழியே நடத்திடுவார், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். வானத்தின் மன்னாவால் போஷித்து காக்கும் வல்ல நம் கர்த்தருடன் வருவார். தினம் வழுவாமல் நம்மை நடத்திடுவார். வானத்தின் மன்னாவால் போஷித்து காக்கும் வல்ல நம் கர்த்தருடன் வருவார். தினம் வழுவாமல் நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். மாறாவின் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. தாவீதின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சாலமோனுக்கு கொடுத்த கிருபைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவர் சொன்னார், தாவீதுக்கு கொடுத்த நித்தியமான கிருபைகளை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்கி போக வேண்டாம், பலன் கொண்டு திடமனதாயிரு. உன் கையில் கொடுத்ததை நான் நிறைவேற்றி தருவேன். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காகவோ மற்ற எந்த காரியத்துக்காகவோ அநேகர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ கவலைப்படாதே. இந்த மாதத்தில் நீ எதை நினைக்கிறியோ அதை செய்து முடிப்ப. அதை செய்வதற்கு வேண்டிய பலனை நான் உனக்கு கொடுப்பேன். அதை செய்வதற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன்.
அதை செய்வதற்கு வேண்டிய தைரியத்தை உனக்கு கொடுப்பேன். அதுக்கு செய்ய வேண்டியதான அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் உன்னை தேடி வரும்படியாக நான் செய்வேன். கர்த்தர் தேடி வர கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமே நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, காரியத்தை நடப்பி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22 14 13 14 வாசிங்களா பார்க்கலாம். ஹல்லேலூயா. கொடுப்பேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனாலும் எல்லாத்தையும் கொடுத்துருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காத. இந்த வசனத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். என்ன சொல்கிறாரு? நியாயங்களையும் நியாயங்களையும் நீ என்ன பண்ணணும்? கவனமாய். அங்கே தான் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். தம்பி, உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார், ஆனாலும் கொடுத்துருவார். ஆனால் அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கவனமாயிரு. பெற்றுக்கொள்ள வேண்டும்னா என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும். நீ கவனமாக இருந்தால் பாக்கியவானாக இருப்பாய். அப்படின்னா என்ன? இந்த மாதம் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிற நன்மையை நீ பெற்றுக்கணும்னா அதற்கு உனக்கு அதிக கவனம் வேணும். என்ன வேணும்? கவனம் வேணும். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நீங்கள் ஒரு பெரிய அதாவது தங்க நகையை கொண்டு வந்து கொடுப்பீங்களா? வச்சு விளையாடுன்னு கொடுப்பீங்களா யாராவது? ஏன்? தங்கத்தின் விலை அதிகம் ஆகினாலும் ஒரு குழந்தைகிட்ட என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பீங்க. தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்க மாட்டீங்க. அதே நல்ல ஒரு மெச்சூர்டான பிள்ளைகிட்ட என்ன பண்ணுவீங்க? இந்த பொருளை வச்சு பத்திரமா வச்சுக்கிங்கன்னு சொல்லுவீங்க. ஏன்? இது இவங்கக்கிட்ட கொடுத்தா இது பத்திரமா இருக்கும், இவங்கக்கிட்ட இதை ஒப்படைச்சா இது கவனமாக பாதுகாத்துக்குவாங்க என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறபடினால்தான் யார்கிட்ட எந்த பொருளை கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட கொடுப்பீங்க. அதுபோல தான் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்ல அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கணும்னா இந்த மாதம் நிறைய பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிறைய சூழ்நிலைகள்லாம் மாறுபடும். ஆனால் நீ எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. கவனமாக இருந்தால் பாக்கியவானாக இருப்பாய். அல்லேலூயா. கவனம். இந்த மாதம் உனக்கு அதிக கவனம் தேவை. இவ்வளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு, அதனால் நான் இதை எல்லாத்தையும் ரொம்ப இதாக ஈஸியாக முடிச்சிடுவேன் அப்படி மட்டும் நினைக்காத. அதில் உனக்கு ஒரு கவனம் தேவை. கவனமாக இருந்தால் பாக்கியவானாக இருப்பாய். கவனமாக இருந்தால் காரியத்தை செய்து முடிப்பாய். கவனமாக இருந்தால் நீ எதிர்பார்த்த நன்மை உன்னை வந்து சேரும். கவனமாக இருந்தால் ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் எப்படி ஒரு பெரியவங்க கிட்ட பாதுகாப்பாக கொடுப்பாரோ அதுபோல் இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தை உன் கரத்தில் கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருங்க, பாக்கியவான்களாக இருப்பீங்க. காரியத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.